ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபெஸ்டிவல்னாலே எல்லாருக்கும் என்னங்க ஞாபகம் வரும்? நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்கணும், ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும், டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லையா? அதை விட லீவ் கிடைக்கணும். ஸோ எல்லாருக்குமே இதுதான் ஆசை, மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு. ஆனால் மெயினாக நம்மளோட ஃபெஸ்டிவலோட பர்பஸே வந்து கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி. நமக்கு கிடைச்ச நிறைய நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்ல போகிறோம். இனிமேல் கிடைக்கிற நிறைய நல்ல விஷயத்துக்கும் வந்து நம்ம மனசார வந்து நன்றி சொல்லணும். ஆனால் நிறைய லேடீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருக்க வேலை பண்ணுறோம், ப்ளஸ் வந்து க்ளீனிங் பண்ணுவோம், ஸோ வகை வகையான டிஷ்ஷஸ் பண்ணணும், இதுதான் வந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த ப்ராசஸில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா 90% வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே இந்த கேட்டகரியில் தான் இருந்தேன். எனக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னு லீவ் விட்டாலே முதல்ல வந்து எத்தனை நாள் லீவு, எப்படி எல்லாரையும் சமாளிக்க போகிறோம், வீட்டில் வந்து எதுவும் வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் சண்டை இல்லாமல் இருக்கணுன்றது தான் பெரிய டென்ஷனாக இருக்கும். ஏன்னா என்னால் என்னோடய டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்ற நேரத்தில் வந்து யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் மட்டும் தான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுவேன். அதுக்கப்புறம் அதோட பர்பஸ், நம்ம என்ன தான் வடை பாயாசத்தோட சாப்பாடு செஞ்சால் கூட அதை வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக அந்த ஃபெஸ்டிவலோட மூடே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டைமை கொஞ்சம் மேனேஜ் பண்ணதுனால வந்து நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக எப்படி வந்து உங்கள் டைமை ஸ்கெட்யூல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, முக்கியமான விஷயத்துக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நம்ம மார்னிங்கே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன டைம் ஷெட்யூல் நமக்கு இருக்குது, ஸோ எந்தெந்த வேலை நம்ம பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த டைம் ஸ்லாட்டில் சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு, ஸோ எது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன டைம்குள்ளே ஃபேமிலியாக சேர்ந்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு ஹாப்பியாக வந்து நம்மளோட பூஜா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல், ஸோ என்னால் அது செய்ய முடியலையே, இது செய்ய முடியலையே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ, ஏன்னா கடவுள் நம்மக்கிட்ட கேட்குறது வந்து பலகாரம், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட்லி ஐட்டம்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஸோ மனசார அன்பாக நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது தான் உண்மையான ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவலோட பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ தெரியாது, இந்த ஃபெஸ்டிவல்லேருந்து என்னால் என்ன டிஷ் முடியுமோ நான் செய்கிறேன். ஆனால் ஹாப்பியாக என் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறேன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த அவேர்னஸோடு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.